வீடியோ செஷன்ல நாங்க பார்த்துட்டு வர போறது கன்வர்ஷன்ஸ் இன் நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்ற டாபிக்ல பார்க்க போற பைனரி ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் என்ற இந்த நம்பர் சிஸ்டத்துக்கு இடையிலான ஒரு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்ன்ற மெத்தட்ஸை பற்றி நாங்க கன்சிடர் பண்ண போறோம். பட் ப்ரீவியஸ் செஷன்ல ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க டெசிமல் அப்படின்ற நம்பர் சிஸ்டத்துல இருந்து கொண்டு எப்படி நாங்க ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் பைனரி இந்த கன்வர்ஷன் செய்யலாம். தென் அதே மாதிரி பைனரி ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் என்ற எல்லா இண்டிவிஜுவல் நம்பர் சிஸ்டத்துல இருந்தும் எப்படி நாங்க டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணலாம்ன்ற மாதிரி எல்லா விதமான கன்வர்ஷன்ஸும் பார்த்து முடிச்சிருப்போம். இதை விட ப்ரீவியஸா நாங்க எம்எஸ்டி எல்எஸ்டி என்ற கான்செப்ட் எல்லாம் பார்த்திருப்போம். அப்படி இந்த வீடியோஸ் இதுவரைக்கும் பார்க்காதாக்கள் தட் நாலேஜ் உங்களுக்கு தேவை என்று யோசிக்கிறார்கள், இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கொடுத்து அல்லது என் ஸ்கிரீன்ல நாங்க இந்த பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கிறோம். ஸோ அதை கொடுத்து ஆல்ரெடி அந்த வீடியோஸுக்கான கனெக்ஷனை எடுத்து அந்த வீடியோஸை நீங்க பார்த்துக்கொள்ளலாம், கோ த்ரூ பண்ணலாம். அதுல இருக்கிற எக்ஸசைஸை நீங்க செஞ்சு உங்களுக்கான நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். தென் இதை விட எங்களோட சோஷியல் மீடியாஸ்ல எல்லா லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தந்த சோஷியல் மீடியாவை கொடுத்து நீங்க கண்டினியூஸா இந்த யூடியூப் சேனலோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ல இருந்து கொள்ளலாம். இந்த வீடியோன்ற கான்செப்ட்ல நாங்க பார்க்க போறது ஆக்டல் பைனரி ஹெக்ஸாடெசிமல். இந்த இடத்துல நாங்க டெசிமலை பற்றி worry பண்ண போறது இல்லை. ஆக்டல்ல இருந்து எப்படி நாங்க பைனரி, பைனர்ல இருந்து எப்படி ஆக்டல், ஸோ இதை பற்றி தான் worry பண்ணிட்டு வர போறோம். பைனரியில இருந்து ஆக்டல், தென் சேம் டைம் ஆக்டல்ல இருந்து எப்படி பைனரி கன்வெர்ட் பண்றது, பைனரியில இருந்து ஹெக்ஸாடெசிமல், சேம் டைம் ஹெக்ஸாடெசிமல்ல இருந்து பைனரி. இது எல்லாமே நாங்க பார்த்துட்டோம்னு சொன்னா டைரக்டா நாங்க ஆக்டல்ல இருந்து எப்படி ஹெக்ஸாடெசிமலுக்கு சேஞ்ச் ஆகலாம், ஹெக்ஸாடெசிமல்ல இருந்து எப்படி பைனரிக்கு சேஞ்ச் ஆகலாம், தட் மீன்ஸ் ஆக்டலுக்கு சேஞ்ச் ஆகலாம். சார் இந்த டயக்ராமை பற்றி ஃபுல்லா கன்சிடர் பண்ண போற ஒரு கான்செப்ட் தான் இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறோம். அதுலயும் இந்த ஸ்டார்ட் அப் நாங்க பார்க்க போறது எப்படி பைனரிக்கும் ஆக்டலுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற மாதிரி பார்க்க போறோம். பைனரி ஆக்டல் அப்படின்னு பார்க்கல, நாங்க பைனரி அப்படின்றது பேஸ் 2 ஒரு நம்பர் சிஸ்டம், பேஸ் 2 ஒரு நம்பர் சிஸ்டம். ஆக்டல் அப்படின்றது பேஸ் 8 ஒரு நம்பர் சிஸ்டம். பட் 2, 8 இது ரெண்டுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்பை நாங்க பார்ப்போமா இருந்தா 2 to the power 3 that's equal to 8. 3 என்றதுதான் அந்த டிஜிட் எப்படி ஈக்குவல் பண்றோம்ன்றதுக்கான டிஜிட். அப்ப எல்லா நம்பர்ஸையும் நாங்க 3 டிஜிட்ஸ்ல மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். இங்க அது எப்படி நாங்க 3 டிஜிட்ஸ்ல மென்ஷன் பண்ணி கொண்டு வரலாம்டா, ஸோ நான் இங்க இதை மென்ஷன் பண்றதுக்காக இதுல நான் ஒரு ரெட் கலரான மார்க் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்டா நாங்க ஆக்டல் நம்பர் சிஸ்டத்துல என்னென்ன டிஜிட்ஸ் இருக்கலாம்னு பார்ப்போம். தென் அதுக்கான பைனரி வேல்யூஸை இங்கால ஃபைண்ட் பண்ணும். ஆக்டல் நம்பர் சிஸ்டத்துல எங்களுக்கு ஒன்று 0 என்ற நம்பர் இருக்கலாம், தென் 1 இருக்கலாம், 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இவ்வளவு நம்பர்ஸும் அவைலபிளா இருக்கு. பட் இதே இந்த ஆக்டல் நம்பர் அப்படின்றத பொறுத்த மட்டும் நாங்கள் பைனரியில ரெப்ரசென்ட் பண்ண வேண்டியிருந்தால், ஆக்டல் அப்படின்றத பைனரியில ரெப்ரசென்ட் பண்ண வேண்டியிருந்தால் நாங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ண போறது 3 டிஜிட்ஸ். பைனரியில ரெப்ரசென்ட் பண்றதுக்கான 3 டிஜிட்ஸ் தான் பார்க்க போறோம். 0ன்றதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கான நம்பர்ஸ் எங்களுக்கு தேவை. ஸோ நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன்னு சொன்னால் இவரை ரிமூவ் பண்ணிட்டு இதோட அப்படியே நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை விட்டு இங்க வரேன். மென்ஷன் பண்ண போற 3 டிஜிட்ஸ்லயும் நாங்க 2 to the power எழுதிட்டு வரோம். ஸ்பேசஸ் எங்களுக்கு 3 இருக்கு. தென் இங்க நாங்க மென்ஷன் பண்ண போற நம்பர்ஸ் 1, 2, 4. இது 2 to the power 0, 1, 2. இந்த நம்பர்ஸை வச்சுக்கொண்டு இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னா என்ன செய்யலாம்னு பார்ப்போம். இனிஷியலா நாங்க 0 தேவை என்று சொல்லி சொன்னா இங்க இருக்கிற யாருமே எங்களுக்கு தேவை. ஸோ எல்லாமே 0 போட்ட வேண்டாம். 0, 0, 0 போட்ட வேண்டாம். எதுவுமே ஆட் ஆகாது, எங்களுக்கு 0 வரும். ஸோ பைனரி வேல்யூ எங்களுக்கு தேவை என்று சொன்னால் ஆக்டல் 0க்கு ஈக்குவலண்டான பைனரி வேல்யூ 0, 0, 0.
1 தேவையண்டா உண்மையில நாங்கள் இதுலயே ஒரு 1 போட்டோம்டா காணும், முன்னுக்கு எல்லாமே 0 போட்டோம்டா அதுதான் இது என்ன நம்பரா இருக்கு. சோ 1 தேவைன்றதுக்காக 0 0 1 அப்படின்னு மார்க். 2 தேவை என்று சொன்னால் 0 லாஸ்டா 0 இடையிலே ஒரு 2 போடும். 3 தேவை என்று சொல்லிக்க 0 1 1 because 2 plus 1 3 என்று வரும். 4 தேவை என்றேக்க 1 0 0 அப்படின்னு போடுவீங்க. இங்க இருக்கிற 1 மட்டும்தான் தேவை. எங்கெல்லாம் 1 போடுறீங்களோ அந்த நம்பரை மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். 0 போடுறாங்க ஆட் பண்ண தேவை. 5 உங்களுக்கு தேவை என்றா 1 லாஸ்டா இருக்கிற ஒரு 1 இடையில 0 வந்துடும். 4 plus 1 வந்து 5 வந்து வரும். Then 6 தேவை என்றா 4 plus 2 வந்து 6 என்று வருவீங்க. 0. 7 தேவை என்று சொன்னால் 1 1 1. இப்படி நாங்க 3 டிஜிட்ஸை வச்சுக்கொண்டு எல்லா நம்பர் சிஸ்டத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். சோ இதை மென்ஷன் பண்றதுக்காக நாங்கள் என்ன செய்ய போறோம்டா இந்த இடத்துல நான் டைப் பண்ணிட்டு வரேன் என்னென்ன ஒக்டல் நம்பர் சிஸ்டத்துக்கான ரெப்ரசன்டேஷன்ஸ் நாங்கள் இங்க மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல நான் மார்க் பண்ண தொடங்குறேன். ஒரு அரோ மார்க் கொண்டு போட்டு நான் அதோட ஈக்குவலண்டான வேல்யூஸ் மென்ஷன் பண்ணிட்டு வர போறேன். 0 அப்படின்றதுக்கான பைனரி வேல்யூ செக் பண்ணுவோம். அதுக்கு வந்து 0 0 0 என்றவர் வந்து அதோட ஈக்குவலண்ட் நம்பரா இருக்கு. தென் நாங்கள் 1 அப்படின்றதுக்கான ஈக்குவலண்ட் நம்பர் செக் பண்ணி பார்க்க போறோம். 1ன்றதுக்கான ஈக்குவலண்ட் நம்பர் வந்து 0 0 1 அப்படின்னு சொல்லி இங்க வரப்போகுது. 2ன்றதுக்கான ஈக்குவலண்ட் வேல்யூ 0 1 0 அப்படின்னு வரப்போகுது. தென் 3ன்றதுக்கான ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து 0 1 1 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. அதே மாதிரி நாங்கள் எல்லா நம்பருக்குமே மார்க் பண்ணிட்டு தென் 4 அப்படின்றதுக்கான ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து 1 0 1 அப்படின்னு வரும். 5ன்றதுக்கான ஈக்குவலண்ட் வேல்யூ சாரி 4ன்றது வந்து 1 0 0 அப்படின்னு வரப்போகுது சாரி. தென் 5 1 0 1 6 1 1 0 லாஸ்டா 7 1 1 1. இப்படி நாங்கள் இந்த வேல்யூஸை வந்து டினோட் பண்ணலாம். இதை நாங்கள் ஒரு டேபிள் வைஸா ஞாபகப்படுத்தி வைப்பமா இருந்தா எங்களுக்கு கொஸ்டின்ஸ் எங்களுக்கு தர நேரங்களில் செய்யறது ஈஸியா இருக்கும். இதுதான் ஒக்டல் பைனரி கன்வர்ஷன் டேபிளா இருக்கும். ஃபர்ஸ்டா நாங்க பார்க்க போறது வந்து எப்படி நாங்க ஒரு ஒக்டல் நம்பரை பைனரி கன்வெர்ட். சம்டைம்ஸ் எங்களுக்கு அது ஒரு தசம இலக்கமா இருக்கலாம் அல்லது முழு எண்ணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாங்க இதுல ட்ரை பண்ணிட்டு வர போறது 52 சாரி 52 பேஸ் 8 52 பேஸ் 8 அப்படின்றது நாங்க உண்மையில பைனரி கன்வெர்ட் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்டா நாங்க பார்க்க போறது 734.6 பேஸ் 8 இதை நாங்க பைனரி கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த ரெண்டு எக்ஸசைஸுமே எங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான எக்ஸாம்பிளா காணும். ஆன்சரை பிளாக்ல நான் ஒரு ப்ளூ கலரால நோட் பண்ணிட்டு வரேன். 52 அண்ட் ஆன்சர் எங்களுக்கு தேவைன்னு சொன்னா 5ன்றது வந்து உண்மையில 101 2ன்றது 101 100 சாரி 010. ஸோ இதுண்ட நொட்டேஷன்ஸ் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதை நாங்க டிரெக்டா நோட் பண்ணாலே காணும். 5 சொல்லிக்கல உண்மையில நாங்க 101 அப்படின்னு நோட் பண்ணலாம். தென் 2 அப்படின்றதுக்கு வந்து 010. இப்படி டிரெக்டா நீங்க மார்க் பண்ணாலே இது கரெக்ட் ஆன்சரா இருக்கு. இது வந்து பேஸ் 8 வந்து பைனரிக்கு மாத்தி. தென் டெசிமல் பாயிண்ட் வரைக்கும் அதே தான் 734 7ன்றது வந்து 111 டிரெக்டா நாங்க யூஸ் பண்ணலாம் 111. தென் 3ன்றது வந்து 011 அப்படின்னு வரப்போ 011. 4ன்றது வந்து 100. 0.6 அப்படின்றது 110 110.
இப்படி நாங்கள் இதை பேஸ் இப்படி மார்க் பண்ணி முடிக்கிறோம். இது ஜென்ரலா நாங்க ஒரு ஆக்டல் நம்பரை நாங்க எப்படி பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணலாம்ன்றதான ஒரு ஐடியா. இதை நாங்க மாறியும் பார்க்கலாம். இப்ப நாங்க இதுல பார்த்துட்டு வந்தது எப்படி ஒரு ஆக்டல் நம்பர் சிஸ்டத்தை நாங்க எப்படி பைனரிக்கு மாத்துறேன்னு பார்த்துக்கோம். அதாவது இந்த அரோ மார்க் வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சோ இப்ப நாங்க எப்படி ஒரு பைனரி வேல்யூவை நாங்க ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் மட்டுமே பார்க்கணும். பைனரியில இருந்து ஆக்டல் சேஞ்ச் பண்றேன், அதுக்கு நான் ஒரு தேர்ட் கொஸ்டினா இதுல மார்க் பண்ணிட்டு வர போறேன். 101011101 பேஸ் 2 வந்து இருக்குன்னு வைப்போம். இதை நாங்க உண்மையில ஆக்டலுக்கு சேஞ்ச் பண்ணோம். இப்படியான நேரங்கள்ல நாங்க என்ன செய்ய மாட்டோம் சொன்னால் டெசிமல் பாயிண்ட், ரேடிக்ஸ் பாயிண்ட் சொல்ற தசம புள்ளி எங்க இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு முழு எண்ணா தந்திருக்கிறபடியால இந்த தசம புள்ளி எங்களுக்கு அங்கே சொல்லல. பட் எங்களுக்கு ஒபியஸா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அந்த தசம புள்ளி ரேடிக்ஸ் பாயிண்ட்ன்றது லாஸ்டா தான் இருக்கு. இப்ப நார்மலா ஜெனரல் நாங்க டெசிமல்ல படிச்சிருப்போம். அப்ப நான் 27 அப்படின்ற நம்பர் வந்து உண்மையிலேயே டெசிமல்ல நாங்க பார்க்க 27.0 இதுக்கு ஈக்குவலான நம்பரா இருக்கு. இந்த பாயிண்ட் வேல்யூ லாஸ்டா தான் இருக்கு. இந்த பாயிண்ட் ஜீரோக்கு வேல்யூ இல்லாதபடியால ஒமிட் பண்ணி இப்படி எழுதுறமே தவிர உண்மையிலே தசம புள்ளி லாஸ்டா தான் இருக்கு. 27 27 ரெடிக்ஸ் பாயிண்ட் லாஸ்டா இருக்கு. அது மாதிரி இங்க பைனரி இந்த ரெடிக்ஸ் பாயிண்ட்டும் லாஸ்டா இருக்கு. இப்ப லாஸ்ட்ல இருந்து நாங்க வந்து மூன்றா டிவைட் பண்ணோம். ஏன் இந்த 3 நாங்க இந்த பேர் பண்ணிட்டு வரோம்னு சொன்னால் 2 to the power 3 is equal to 8. ஸோ லாஸ்ட்ல இருந்து 3 நாங்க இந்த டிஜிட்டை டிவைட் பண்ணுவோமா இருந்தா எவ்ரி நம்பர்ஸுக்கான நம்பர் எங்களுக்கு ஃபைண்ட் பண்ணலாம். 101 101 இங்க 10 மட்டும் இருக்கு. உண்மையில நாங்க 3 டிஜிட்டை தான் டிவைட் பண்றோம். ஸோ 1ம் 0வும் இருக்கிறபடியால 3க்கு எக்ஸ்ட்ராவா 0 ஆட் பண்ணலாம்னா ஸோ 010 இந்த நம்பரை நாங்க கரெக்டா ஃபைண்ட் பண்ணிக்க 010 அப்படின்றது வந்து உண்மையில 2ன்றதுக்கான ஒரு நோட்டேஷன். ஸோ இந்த வேல்யூ 2. தென் 101 அப்படின்றது வந்து இங்க 5ன்றதுக்கான நோட்டேஷன். ஸோ நாங்க 5 அகைன் 101ன்றது இங்க 5 வண்டி வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஆக்டல் 255 பேஸ் 8 அப்படின்னு வரும். இப்படி நாங்க ஒரு பைனரி நம்பரை ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. தென் இதே நாங்கள் ஒரு ரேடிக்ஸ் பாயிண்டோட ஒரு தசம இலக்கமா இருக்க போற எண்ணொண்டு நாங்க எப்படி நாங்க ஒரு ஆக்டல் நம்பருக்கு சேஞ்ச் பண்ணலாம் மட்டுமே செக் பண்ணிட்டு வரும். ஸோ அதை செக் பண்றதுக்காக நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ளூ கலராலே இந்த கொஸ்டின் மார்க் பண்ணிட்டு வரேன். ஸோ அதை நாங்க 4th ஒன்னா நோட் பண்ணுவோம். ஸோ இந்த பாட்டுல இருந்து அதை நான் ரேஸ் பண்ற இவ்வளவு பாட்டு. ஃபைன். ஸோ இந்த இடத்துல நாங்கள் 4th கொஸ்டின் நோட் பண்ணிட்டு வர போறோம். அதை நான் இங்க ப்ளூவால மார்க் பண்ணிட்டு வரேன், ஒரு ரெட்டால மார்க் பண்ணுவோம். 4th கொஸ்டின் 10010. ஸோ 1101.1101 இப்படி இருக்கு. இப்படி ஒரு டிஜிட் உங்களுக்கு தந்தால், ஒரு நம்பர் ஒன்று தந்தால் நாங்கள் ஃபர்ஸ்ட் அதை டிவைட் பண்ணிக்கிறோம். அதுக்கு நான் இந்த நம்பரை திரும்ப ஒருக்கா நோட் பண்ணிட்டு வரேன். தென் இது பேஸ் 2ல இருக்கிறது. நீங்க இதை கன்வெர்ட் பண்ணிருக்கணும் என்னத்துக்குன்னு சொன்னால் பேஸ் 8ல இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் உங்களோட கொஸ்டின். ஸோ இதை செய்யறதுக்காக நான் பிளாக் கலராலே அதே நம்பரை திரும்ப எழுத போறேன். 1001101.1101 பேஸ் 2ல இருக்கு. இந்த இடத்துல இந்த ரேடிக்ஸ் பாயிண்ட்ல இருந்து நாங்கள் தசம புள்ளியில இருந்து இங்காளி பக்கம் சரியா பிரிக்க வேணும், இங்காளி பக்கம் சரியா பிரிக்க வேணும், மூன்றா டிவைட் பண்ணும். சோ இந்த புள்ளியில இருந்து மூன்றா பிரிச்சோம்னா இந்த முதலாவது பேர் வந்து இதுல வரும், ரெண்டாவது பேர் வந்து இங்க வரும். முன்னுக்கு எங்களுக்கு டிஜிட்ஸ் காணாதபடியால 2 0 எக்ஸ்ட்ராவா நான் இங்க ஆட் பண்ண வேண்டி வரும். ஃபைன். தென் இங்க இந்த ரேடிக்ஸ் பாயிண்ட்ல இருந்து இங்கால வரைக்கும் நாங்கள் இந்த மூன்றையுமே பேர் ஆகிக் கொள்வோம்.
தென் இங்கேயும் எங்களுக்கு 2 டிஜிட் காணாதபடியால 2 டிஜிட் ஆட் பண்ணும். இப்படி அங்கால இங்கால இந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணி சமாளிக்கும். தென் நாங்க இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் என்று சொன்னால் இதுக்கான சரியான வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணலாம். 001 001 101 110 100. உங்களுக்கு 3 டிஜிட்ஸோட இருக்கிற பைனரிஸ் நிறைய கிடைச்சிருக்கு. இதுக்கான ஈக்குவல் வேல்யூஸ் நாங்க டினோட் பண்ணிட்டு வருவோம். 001 அப்படின்றது 1ன்றது டினோட் பண்ற ஒரு நம்பர். திரும்ப 001ன்றது 1. 101 அப்படின்றது 5க்கான ஒரு நோட்டேஷன். சோ 500. அந்த ரேடிக்ஸ் பாயிண்ட் அப்படியே நோட் பண்றேன். 110 அப்படின்றது வந்து 6க்கான நோட்டேஷன். சோ இங்க 6 நோட் பண்ணுங்க. 100 4 அப்படின்னு மார்க் பண்ணுங்க. சோ கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு வரப்போகுது 115.64 பேஸ் 8 எங்களுக்கு வரப்போகுது. இதுதான் இந்த பைனரி நம்பர் சிஸ்டத்தில இருந்து எப்படி நாங்க ஒக்டலுக்கு டைரக்டா கன்வெர்ட் பண்றதுன்றதுக்கான ஒரு மெத்தடா இருக்கு. சோ இந்த வீடியோ டியூட்டோரியலை நாங்க பார்த்திருந்தோம் எப்படி நாங்க கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம், ஒரு ஒக்டல்ல இருந்து பைனரி தென் பைனரியில இருந்து ஒக்டலுக்கான கன்வர்ஷன்ஸ் எப்படி இருக்கலாம்னு பார்த்திருந்தோம். சோ அடுத்த வீடியோ செஷன்ல இன்னொரு நியூ கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். சோ அதுக்கு முதல் நான் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான எக்ஸசைஸ் क्वेश्चंस இதுல மார்க் பண்றேன். இதுக்கு ஒரு 5 क्वेश्चंस உங்களுக்கு எக்ஸசைஸா தர போறேன். சோ இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். சோ கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு செக் பண்ணி ரிப்ளை பண்ணிக்கொள்வோம் என்ன மாதிரி வரும்னு சொல்லி. சோ இந்த ஒயிட் போர்ட்ல இருக்கிற எல்லா விஷயமே நான் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிக்கொள்றேன். சோ இந்த இடத்துல நாங்க எல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நான் இதுல மார்க் பண்ண போறது உங்களுக்காக 321 பேஸ் 8 ഇതിന്റെ பைனரி நோட்டேஷன்ஸ் எப்படி இருக்கலாம். Then second one 1734.54 base 2 sorry base 8 இதுக்கான base 2 notation எப்படி இருக்கலாம். Then third one ஒரு binary notation 1101 0010 base 2 இதுக்கான base 8 notation எப்படி இருக்கலாம். Then fourth one 101101.01101 base 8 sorry base 2 இதுக்கான base 8 notation எப்படி இருக்கலாம் பார்க்கணும். Then fifth one 1246.346 base 8 ഇതിന്റെ base 2 notation எப்படி இருக்கலாம். So 5 questions இருக்கு. சோ இதோட ஆன்சரை நீங்க ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் பார்ட்ல சொல்லிக் கொள்ளுங்க. அதோட ஆன்சர்ஸ் கரெக்டா இல்லையா, அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கான்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சேம் கமெண்ட்லயே ரிப்ளையா செய்து கொள்றேன்.